பிட்காயின் எண்ணிம நாணயக் குறியீடு BTC தாய்பாட் அல்லது நுண்காசு என்பது சத்தோசி நகமோட்டோவால் உருவாக்கப்பட்ட ஒரு எண்ணிம நாணயம் ஆகும். இது கணினி முறையால் வலைத்தளங்களில் செயலாக்கப்பட்டு பரிமாற்றம் செய்யப்படுகின்றது. இப்பயன்பாட்டுக்காக அவர் உருவாக்கிய திறந்த மூல மென்பொருளும் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இதே பெயராலேயே அழைக்கப்படுகிறது. பிட்காயின் என்பது தொடரேடு அல்லது கட்டச்சங்கிலி பிளோக்செயின் என்று அழைக்கப்படும் ஒரு வகை கணினி தொழில்நுட்ப முறையில் இயங்குகிறது. 1. பிட்காயினை பொது வழக்கில் உள்ள டாலர், ரூபாய் போல வலைத்தளங்களில் ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்ளலாம், பொருள்கள் வாங்கலாம் மற்றும் சேமித்து வைக்கலாம். பொது வழக்கில் உள்ள பணம் ஒரு மைய வங்கியால் சென்ட்ரல் பாங்க் கட்டுப்படுத்தப்பட்டு மேலாண்மை செய்யப்படுகின்றது. ஆனால் பிட்காயின் என்ற இந்த கணினி காசு எந்த வங்கியாலும் மேற்பார்வை இடப்படுவது இல்லை, கட்டுப்படுத்தப்படுவதும் இல்லை. மாறாக கட்டச்சங்கிலி பிளோக்செயின் என்ற மென்பொருளால் ஆன வரவு பதிவேட்டில் லெஜர் சேமிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றது. கட்டச்சங்கிலி என்பது ஒரு மென்பொருளால் ஆன வரவு செலவு கணக்கு புத்தகம். இது இணையர் வலையம் P2P நெட்வொர்க் என்ற கணினி வலையத்தில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் செயற்படுத்தப்பட்டு அதில் உள்ள பல இணையர்களால் மேற்பார்வை இடப்பட்டு இயங்கும் மென்பொருளாகும். 2. பிட்காயினை கண்டுபிடித்தவர் சப்பானிய நாட்டைச் சேர்ந்த சத்தோசி நகமோட்டோ சாட்டோஷி நகமோட்டோ என்று கூறப்படுகிறது. எனினும் கண்டுபிடித்தவர் உண்மையில் யார் என்று தெரியவில்லை. 3. அவரால் பிட்காயின் திறந்த மூல மென்பொருளாக 2009 இல் வெளியிடப்பட்டது. 4. பிட்காயின் தொடரேடு அல்லது கட்டச்சங்கிலி பிளோக்செயின் என்று அழைக்கப்படும் கணினி நுட்பத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது. கட்டச்சங்கிலி பல கட்டங்களால் உருவானது. கட்டச்சங்கிலியில் உள்ள கட்டங்களை உருவாக்க சுரங்கமர்கள் மைனஸ் என்பவர்கள் அமர்த்தப்படுகின்றனர். இவர்களுக்கு ஒவ்வொரு கட்டத்தை உருவாக்க கூலி கொடுக்க வேண்டும். அந்த கூலியை கொடுப்பதற்காகவே பிட்காயின் முதன்முதலில் உருவாக்கப்பட்டது. அந்த பிட்காயினை வைத்துக்கொண்டு டாலர், ரூபாய் போன்ற பணத்தை வாங்கலாம், மற்ற பொருட்களையும் வாங்கலாம். 5. பிட்காயின் நாளடைவில் பலராலும் அறியப்பட்ட பிறகு பலரும் இதை பயன்படுத்த தொடங்கினர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் இங்கிலாந்து மேற்கொண்ட ஆய்வின்படி 2017 இல் 2.9 மில்லியன் முதல் 5.8 மில்லியன் வரையிலான குறியீட்டு நாணய பணப்பைகள் கிரிப்டோகரன்சி வாலெட் பயன்படுத்தப்பட்டன என்றும் அவற்றில் பெரும்பான்மையானவை பிட்காயினை பயன்படுத்தியவை என்றும் தெரிய வந்தது. 6. குறியீட்டு நாணயம் கிரிப்டோகரன்சி என்பது குறியாக்கவியல் கிரிப்டோகிராஃபி முறையை பயன்படுத்தி உருவாக்கும் கணினி காசுகள் ஆகும். பிட்காயினால் பல சிக்கல்கள் உருவாகி இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக பிட்காயினை வைத்து நடத்தப்படும் சட்டத்திற்கு புறம்பான பண பரிமாற்றங்கள், பிட்காயின் விலை நிலையாக இல்லாமல் மாறிக்கொண்டே இருப்பது மற்றும் பிட்காயின் களவுகள் ஆகியன பிட்காயினுக்கு எதிராக வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளாகும். மேலும் பிட்காயின் என்பது ஒரு வெறும் பொருளாதார குமிழ் எகனாமிக் பபல் மட்டுமே என்ற கருத்தும் நிலவுகின்றது. 7. இருந்தாலும் பிட்காயினில் பலர் முதலீடு செய்துள்ளனர் என்பதும் உண்மை. 8. பிப்ரவரி 2019 இல் பிட்காயின் எண்ணிக்கை நிலவரம் 9. இப்போது இருக்கும் பிட்காயின்கள் 1,75,54,200. இனி வெளிவர வேண்டிய பிட்காயின்கள் 34,45,800. பிட்காயின்களின் மொத்த எண்ணிக்கை 1,75,54,200 கூட்டல் 34,45,800 2,10,00,000. பிட்காயின் கட்டச்சங்கிலியில் ஒரு கட்டத்தில் இருக்கும் பிட்காயின்கள் 12.5. ஒரு நாளில் உருவாக்கப்படும் கட்டங்கள் 144. ஒரு நாளில் வெளியிடப்படும் பிட்காயின்கள் 144 12.5 1800. பிட்காயின் கட்டச்சங்கிலியில் ஒரு கட்டம் செய்ய கிடைக்கும் கூலி
12.5 பிட்காயின்கள். பிட்காயின் மதிப்பு ஒரு பாட் சமன் $3815. 03 மார்ச் 2019 நண்பகல் 12:04 UTC. ஒரு பாட் சமன் $19,650. ஒரு சென்ட் 15 டெக் 2017. ஆரம்ப கட்டம்தொகு சத்தோசி நகமோட்டோ சாட்டோஷி நகமோட்டோ பிட்காயினை ஒருவருக்கொருவர் நேரடியாக கொடுத்து வாங்கக்கூடிய மின்னணு பணம் என்று வர்ணித்தார். இந்த பிட்காயினை ஒருவர் நேரடியாக மற்றவருக்கு பிட்காயின் முகவரி வாயிலாக அனுப்ப முடியும். பயன்படுத்துபவரை பொறுத்த அளவில் இதை இணைய பயன்பாட்டிற்கான பணம் என்று கூறலாம். அதே நேரத்தில் இது 3 பதிவேட்டு பராமரிப்பு ட்ரிபிள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் கொண்ட ஒரு நாணயமும் ஆகும். பிட்காயினின் முதல் இணையதளம் bitcoin.org 18 ஆகஸ்ட் 2008 இல் பதிவு செய்யப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. அதன் பிறகு அக்டோபர் 31 2008 இல் சத்தோசி நகமோட்டோ எழுதிய பிட்காயின் இணையர் வலைத்தளம் 11 பிட்காயின் அ பீர் ட பீர் எலக்ட்ரானிக் காஷ் சிஸ்டம் என்ற கட்டுரை வெளிவந்தது. 12 நகமோட்டோ பிட்காயினுக்கான மென்பொருளை உருவாக்கி திறந்த மூல மென்பொருளாக ஜனவரி 2009 இல் வெளியிட்டார். 13, 14, 15 இருந்தும் நகமோட்டோ யார் என்று அப்போதும் தெரியாமலேயே இருந்தது. 3 நகமோட்டோ 3 ஜனவரி 2009 இல் பிட்காயின் வலையம் பிட்காயின் நெட்வொர்க் என்ற கணினி வலையத்தை உருவாக்கி அதில் கட்டச்சங்கிலியை செயல்படுத்தி கட்டச்சங்கிலியின் முதல் கட்டத்தையும் ஜெனசஸ் பிளாக் அதில் இணைத்தார். 16, 17 அந்த முதல் கட்டத்தில் தி டைம்ஸ் 03 ஜனவரி 2009 வங்கிகளுக்கான இரண்டாவது பிணை விடுதலையை நிதி அமைச்சர் எந்நேரமும் வெளியிடலாம். த டைம்ஸ் 03 ஜான் 2009 சான்சலர் ஆன் பிரிங்க் ஆஃப் செகண்ட் பேல்-அவுட் ஃபார் பாங்க்ஸ் என்று குறிப்பிடப்பட்டது. இந்த குறிப்பு தி டைம்ஸ் த டைம்ஸ் என்ற நாளிதழில் 3 ஜனவரி 2009 இல் வந்த தலைப்புச் செய்தி ஆகும். இதற்கு 2 அர்த்தங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒன்று, பிட்காயின் கட்டச்சங்கிலியில் முதல் கட்டம் தோன்றியதற்கான காலமுத்திரை டைம்ஸ்டாம்ப் என்பது. மற்றொன்று, இன்றைய வங்கி முறைகளின் தரம் குறைந்த நிலைமையை பற்றிய ஏளனமான விமர்சனம் என்பது. 18 முதல் பிட்காயின் அமெரிக்காவைச் சேர்ந்த எரால்டு பின்னே ஹாரல்ட் தாமஸ் ஃபினி என்பவருக்கு கொடுக்கப்பட்டது. இவர் ஏற்கனவே 2004 இல் மீண்டும் பயன்படும் உழைப்புச் சான்று ரீயூசபிள் ப்ரூஃப் ஆஃப் வார்க் என்னும் முறையைச் செயல்படுத்தி இருந்தவர். 19 இவர் பிட்காயின் மென்பொருளை வெளியிடப்பட்ட அன்றே பதிவிறக்கம் செய்து நகமோட்டோவிடம் 12 ஜனவரி 2009 அன்று 10 பிட்காயின்களை பெற்றார். 21 இவரை தவிர்த்து வே டாய் நிக் சாபோ ஆகியோரும் பிட்காயினுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இவர்கள் முறையே பி காசு பி மணி பிட் தங்கம் பிட் கோல்ட் என்ற குறியீட்டு நாணயங்களை கிரிப்டோகரன்சிஸ் ஏற்கனவே உருவாக்கியவர்கள். 22 2010 இல் லாஸ்லோ ஹானீஸ் என்னும் நிரலர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் 10,000 பிட்காயின்கள் கொடுத்து 2 பீட்சா வாங்கினார். இதுவே பிட்காயினை பயன்படுத்திய முதல் வணிக பரிமாற்றம் ஆகும். 23 10,000 பிட்காயின்களின் இன்றைய விலை பிப்ரவரி 2019 $40 மில்லியன்கள் ஆகும். 2010 வரை நகமோட்டோ 1 மில்லியன் பிட்காயின்களை உருவாக்கி இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. 24 2010 க்கு பிறகு நகமோட்டோவை காணவில்லை. அவர் காணாமல் போவதற்கு முன் கேவின் ஆண்டர்சன் காவன் ஆண்ட்ரேசன் என்பவரிடம் பிட்காயின் மென்பொருள் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன. அன்று முதல் ஆண்டர்சன் பிட்காயின் நிறுவனத்தின் பிட்காயின் ஃபவுண்டேஷன் மேம்பாட்டாளராக பணிபுரியலானார்.
25, 26 அதன்பின் ஆண்டர்சன் பிட்காயினின் மேம்பாட்டுக்கான பொறுப்புகளை பலரிடத்திலும் பிரித்து கொடுக்க முடிவு செய்தார். இதனால் பிட்காயின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதில் ஒவ்வொருவருக்கும் கருத்து வேறுபாடு வரலாயிற்று. 26, 27 2011 முதல் 2012 வரை தொகு. பிட்காயினில் உழைப்புச் சான்று நடைமுறைக்கு வந்த பிறகு பிட்காயினை பெரிதும் பயன்படுத்தியவர்கள் கள்ள வாணிபம் செய்தவர்களே. எடுத்துக்காட்டாக பட்டு பாதை சந்தை சில்க் ரோட் மார்க்கெட் பிளேஸ் என்ற கள்ள வாணிப இணையத்தில் பிட்காயின் ஏற்றுக்கொள்ளப்பட்டு போதைப் பொருட்கள் விற்கப்பட்டன. பிப்ரவரி 2011 இல் தொடங்கி 30 மாதங்கள் இயங்கிய இந்த கள்ள வாணிப நிறுவனம் $9.9 மில்லியன் $214 மில்லியன் பிட்காயின்களை பரிமாற்றம் செய்தது. 28 லைட்காயின் அதாவது ஆல்ட்காயின் என்ற மற்றுமொரு குறியீட்டு நாணயம் கிரிப்டோகரன்சி அக்டோபர் 2011 இல் தோன்றியது. 29 அதன் பின்பு பல ஆல்ட்காயின்கள் தோன்றின. 30 இருப்பினும் பிட்காயின் எல்லாவற்றிலும் முதன்மையானதாகவே இருந்தது. பிட்காயின் மதிப்பு ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தது. 9 சனவரி 2012 இல் $7.38 ஆக இருந்து 25 சனவரி 2012 இல் $3.80 ஆகச் சரிந்தது. ஆகத்து 2012 இல் $16.41 ஆக உயர்ந்து பிறகு 30 ஆகத்து 2012 இல் $7.10 ஆக வீழ்ந்தது. 31 2013 முதல் 2016 வரை தொகு. பிட்காயின் மதிப்பு 2013 இல் $13.30 இலிருந்து $770 ஆக ஏறியது. 32 மார்ச் 2013 இல் பிட்காயின் பரிமாற்றத்தில் குழப்பம் ஏற்பட்டது. பிட்காயினை செயல்படுத்திய பிளாக்செயின் என்னும் சங்கிலி இரண்டாக பிரிந்து ஒவ்வொரு சங்கிலியிலும் வெவ்வேறு விதிமுறைகள் தோன்றின. இந்த இரண்டு சங்கிலிகளும் ஒரே நேரத்தில் தனித்தனியாக இயங்கி பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டன. 6 மணி நேரங்கள் இவ்வாறு நடந்த பிறகு பிட்காயின் மென்பொருள் பழைய பதிப்பு 0.7 க்கு மாற்றப்பட்டது. டவுன்கிரேடட். 33 இதனால் வந்த குழப்பங்களினால் மவுண்ட் காக்ஸ் என்ற சப்பானிய பிட்காயின் பண பரிமாற்ற கூடம் மவுண்ட் காக்ஸ் பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் ஷிபுயா டோக்கியோ ஜப்பான் பிட்காயின் பரிமாற்றங்களை நிறுத்த பிட்காயின் மதிப்பு $37 ஆக வீழ்ந்தது. 34 35 மீண்டும் ஏப்ரல் 2013 இல் பிட் இன்ஸ்டன்ட் என்ற அமெரிக்க பிட்காயின் பண பரிமாற்ற கூடம் மவுண்ட் காக்ஸ் ஆகிய இரண்டிலும் பிட்காயின் பண தட்டுப்பாடு உண்டாகவே 36 அதன் விளைவாக பிட்காயின் அப்போதைய மதிப்பு $266 இலிருந்து $76 ஆக குறைந்தது. இந்நிலையில் அமெரிக்க அரசாங்க நிறுவனமான ஃபின்சியின் ஃபைனான்ஷியல் கிரைம்ஸ் என்ஃபோர்ஸ்மென்ட் நெட்வொர்க் பிட்காயின் போன்ற பண நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய சட்டமுறைகளை வெளியிட்டது. 37 38 39 10 ஏப்ரல் இல் பிட்காயின் $259 ஆகி பிறகு 3 நாட்களிலேயே $45 ஆயிற்று. 31 இந்நிலையில் மே 15 2013 அன்று அமெரிக்க அரசு அதிகாரிகள் மவுண்ட் காக்ஸ் தம் பண பரிமாற்றங்களை ஃபின்சியின் உடன் பதிவு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டி மவுண்ட் காக்ஸ் இன் வரவு செலவு கணக்கு ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். 40 41 ஜூன் 23 2013 இல் அமெரிக்க அரசாங்க நிறுவனம் US ட்ரக் என்ஃபோர்ஸ்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 11.02 பிட்காயின்களை முதலாக 42 43 பறிமுதல் செய்ததாக அறிவிக்கப்பட்டது.
44 பின்பு அக்டோபர் 2013 இல் அமெரிக்க உளவுத்துறை நிறுவனமான FBI பட்டு பாதை சந்தை இன் உரிமையாளரான ரோஸ் வில்லியம் உல்பிரிட்ஜ் என்பவரை சிறைப்பிடித்து 26,000 பிட்காயின்களை கைப்பற்றியது. 45 நவம்பர் 30 2013 இல் பிட்காயின் மதிப்பு $1,163 க்கு உயர்ந்து சனவரி 2015 இல் $152 ஆகச் சரிந்தது. 31 5 டிசம்பர் 2013 இல் சீன அரசு வங்கி பீப்பிள் எஸ் பேங்க் ஆஃப் சைனா பிட்காயினை சீனாவில் பயன்படுத்தக்கூடாது என தடை விதித்தது. 46 அதற்கு பிறகு பிட்காயினை பயன்படுத்தி சீனாவில் எந்த பொருளும் வாங்க இயலாமல் போய் விட்டது. 47 பிப்ரவரி 2014 இல் மவுண்ட் காக்ஸ் தம் நுகர்வோர்களிடம் கஸ்டமர்ஸ் இருந்து 8,50,000 பிட்காயின்கள் $500 மில்லியன் திருடப்பட்டுவிட்டன என்று கூறிய பிறகு பிட்காயின் அப்போதைய மதிப்பு $867 இலிருந்து $439 ஆக சரிந்தது. 2017 முதல் 2018 வரை தொகு பிட்காயின் மதிப்பு மீண்டும் உயர்ந்து 2018 இல் $11,480 இலிருந்து $5,848 வரை ஏறியும் இறங்கியுமாக இருந்தது. கட்டச்சங்கிலி ப்ளூக்செயின் தொகு முதன்மை கட்டுரை பிளாக்செயின் மாதம் ஒன்றுக்கு நடைபெறும் பிட்காயின் பரிமாற்றங்கள் லொகரித்மிக் ஸ்கேல் பரிமாற்றங்களில் செலவழிக்காத மீதி பணம். பிட்காயின் தொடரேடு அல்லது கட்டச்சங்கிலி ப்ளோக்செயின் என்று அழைக்கப்படும் தொழில் நுட்பத்தின் துணை கொண்டு ஒரு பெரிய வரவு பதிவேடு லெஜர் போன்ற கணினி வலையத்தில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பதிவேடு ஒரு பொது பதிவேடு ஆகும், அதாவது கணினி வலையத்தில் உள்ள ஒவ்வொரு கணினிக்கும் இந்த பதிவேடு சொந்தமாகும். இந்த கணினிகளுக்கு கணுக்கள் நோட்ஸ் என்று பெயர். இதனால் பிட்காயின் வரவு பதிவேட்டை பரவிய வரவு பதிவேடு டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர் என்று கூறுவர். இந்த பதிவேட்டில் பிட்காயினில் நடக்கும் எல்லா பரிமாற்றங்களும் பதிவு செய்யப்படும். 48 எடுத்துக்காட்டாக எழிலன் மாறன் என்பவருக்கு 100 பாட் மார் 16 8 மணிநேரம் 12 நிமிடங்கள் 4 நொடிகள் இல் அனுப்பினார் என்பது ஒரு பரிமாற்றம். ஒரு கணு இந்த பரிமாற்றத்தை சரி பார்த்து கட்டம் ஒன்றை உருவாக்கி அக்கட்டத்தில் இதை எழுதி பின் தன்னிடம் உள்ள சங்கிலியின் நகலில் இணைத்து கொள்ளும். பின் அந்த கட்டம் தன்னை சுற்றியுள்ள கணுக்களுக்கும் அனுப்ப அக்கணுக்கள் ஒவ்வொன்றும் அதை சரி பார்த்து பின் அக்கட்டத்தை தம்மிடம் உள்ள சங்கிலியின் நகலில் இணைத்து கொள்ளும். இவ்வாறாக அந்த பரிமாற்றம் எல்லா கணுக்களையும் அடைந்து எல்லா கட்டச்சங்கிலிகளிலும் இணைக்கப்படும். 49 இவ்வாறாக பிட்காயின் சங்கிலியில் 10 நிமிடங்களுக்கு ஒரு கட்டம் வீதம் உருவாக்கப்பட்டு இணைக்கப்படுகின்றது. இவ்வாறு இணைக்கும்போது இருமுறை செலவு டபுள் ஸ்பெண்டிங் நடவாமல் பார்த்து கொள்வது கணுக்களின் இன்றியமையாத பணிகளில் ஒன்று. இருமுறை செலவு யாதெனின் எடுத்துக்காட்டாக 10 பிட்காயின்கள் என்ற ஒரு தொகையை கொடுத்து ஒரு பொருள் வாங்கி விட்டால் இந்த 10 பிட்காயின்கள் செலவழிந்து போனதாக கருதப்படும். செலவழிந்த அதே 10 பிட்காயின்களை வைத்து இன்னுமொரு பொருள் வாங்கவிடக் கூடாது. அப்படி வாங்கவிட்டால் அது இருமுறை செலவு எனப்படும். பரிமாற்றங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் தொகு முதன்மை கட்டுரை பிட்காயின் வலையம் பிட்காயின் நெட்வொர்க் பரிமாற்றங்கள் டிரான்சாக்ஷன். பிட்காயினில் பரிமாற்றங்கள் ஃபோர்க் போன்ற ஒரு கணினி மொழியில் எழுதி செயல்படுத்தப்படுகின்றன. 50 பரிமாற்றத்தில் 2 பகுதிகள் உள்ளன, உள்ளீடு இன்புட், வெளியீடு அவுட்புட். உள்ளீடு என்பது ஒருவருக்கு தற்போதைய கையிருப்பு எவ்வளவு இருக்கிறது, அது எங்கிருந்து வருகின்றது என்ற குறிப்புகள் கொண்டிருக்கும். வெளியீடு என்பது பணம் எவ்வளவு, யாருக்கு போக வேண்டும் என்ற குறிப்புகள் இருக்கும். 51 எடுத்துக்காட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது.
பரிமாற்றம் 1. அமுதன் வலதுபுறம் நோக்கிய அம்பு அண்ணாமலை. உள்ளீடு கையிருப்பு 800 பாட். நட்சத்திரக்குறி அமுதனிடம் உள்ள பணம் 800 அல்லி என்பவர் அமுதனுக்கு அனுப்பியது என்று வைத்துக் கொள்வோம். நட்சத்திரக்குறி பரிமாற்றம் 0. இன் குறுக்க எண் A5D8E39 A4309001 C91 A5917B9F2 DC19 D6D1 A0 E9 205B0 09 73 DD0447 B9 A6 நட்சத்திரக்குறி இது அல்லி அமுதனுக்கு அனுப்பிய பரிமாற்றத்தின் குறுக்க எண் நட்சத்திரக்குறி. வெளியீடு அனுப்பும் பணம் 500 பாட். நட்சத்திரக்குறி அண்ணாமலைக்கு அனுப்பும் பணம் நட்சத்திரக்குறி. பெறுநர் முகவரி அண்ணாமலை. அண்ணாமலை பற்றிய ஏனைய குறிப்புகள். பரிமாற்றம் 2. அண்ணாமலை வலதுபுறம் நோக்கிய அம்பு அழகரசி. உள்ளீடு கையிருப்பு 500 பாட். நட்சத்திரக்குறி அண்ணாமலையிடம் உள்ள பணம் 500 அமுதன் அனுப்பியது நட்சத்திரக்குறி. பரிமாற்றம் 1. இன் குறுக்க எண் F7D8EE931 03409 C91 A5917B9F2 DC19 D6D1 A0 E9 205B0 0973 காட் 0447 A6B9 நட்சத்திரக்குறி இது அமுதன் அண்ணாமலைக்கு அனுப்பிய பரிமாற்றத்தின் குறுக்க எண் நட்சத்திரக்குறி. வெளியீடு அனுப்பும் பணம் 350 பாட். 500 பாட் இல் 350 பாட் அழகரசிக்கு அனுப்பப்படுகின்றது. நட்சத்திரக்குறி பெறுநர் முகவரி அழகரசி. அழகரசி பற்றிய ஏனைய குறிப்புகள். விளக்கம் ஒருவர் அண்ணாமலை மற்றொருவருக்கு அழகரசி பணம் 350 பாட் அனுப்ப வேண்டுமானால் அவருக்கு முதலில் கையிருப்பு 500 பாட் எவ்வளவு இருக்கிறது என்றும் அது எவ்வாறு இவருக்கு கிடைத்தது, அதாவது இதற்கு முன் நடந்த எந்த பரிமாற்றத்திலிருந்து அல்லியிடமிருந்து கிடைத்தது என்றும் தனது பரிமாற்றத்தின் உள்ளீட்டு பகுதியில் குறிப்பிட வேண்டும். ஒரு பரிமாற்றத்தை குறிப்பிட அதன் குறுக்க எண்ணை பயன்படுத்த வேண்டும். வெளியீட்டு பகுதியில் எவ்வளவு பணம் அனுப்பப்படுகின்றது எனவும் அப்பணத்தை பெறுபவரின் முகவரி குறிப்புகளையும் தர வேண்டும். 52 அலகுகள் யூனிட்ஸ். பிட்காயினின் அலகு பிட்காயின் என்பதாகும். இதனுடைய குறி கோட் BTC XBT ஆகியன. 53 பொதுவாக எழுதும்போது தாய்ப்பாட் என்ற எழுத்து பயன்படுத்தப்படுகின்றது. 54 மேலும் 1 மில்லிபிட்காயின் MBTC சமன் 0.001 பிட்காயின்கள் BTC 55. 1 சாட்டோஷிஸ் சமன் 0.000000001 பிட்காயின்கள் 56. பரிமாற்ற கட்டணம் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் தொகு. பரிமாற்ற கட்டணம் என்பது பிட்காயின் கட்டச்சங்கிலியில் பணத்தை பரிமாற்றம் செய்ய, எடுத்துக்காட்டாக ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு பணம் அனுப்ப ஆகும் கட்டணச் செலவு ஆகும். இன்றைய நிலையில் பிப்ரவரி 22 2019 ஒரு சுரங்கமர் பரிமாற்ற கட்டணத்தை தான் விரும்பிய அளவுக்கு எடுத்து கொள்ளலாம். சனவரி 2011 இல் இக்கட்டணம் 1 சென்ட் இருந்து சனவரி 2017 இல் 392 சென்ட் உக்கு உயர்ந்து பின் சனவரி 2018 இல் $52.183 சென்ட் ஆக ஆயிற்று. இன்றைய நிலையில் பிப்ரவரி 17 2019 இந்த கட்டணம் 212 சென்ட் என்று குறைந்து விட்டது. 57 ஒரு சுரங்கமர் எடுத்து கொள்ளும் கட்டணம் அவர் பயன்படுத்தும் சேமிப்பகம் ஸ்டோரேஜ் பரிமாற்றத்தில் இருக்கும் உள்ளீடு வெளியீடு ஆகியவற்றின் எண்ணிக்கையை பொறுத்து இருக்கும். 50 உடைமை ஓனர்ஷிப் தொகு. ஒருவர் பிட்காயினை பயன்படுத்த வேண்டுமென்றால்
அவர் முதலில் பிட்காயின் கட்டச்சங்கிலியில் தன்னை பதிவு செய்து கொண்டு ஒரு முகவரியை பெற வேண்டும். முகவரி என்பது 25 முதல் 34 எழுத்துக்கள் கொண்ட ஒரு சொல்லாகும். எடுத்துக்காட்டாக 1 BVBMSEYST VETQTFN 5O4 மீட்டர் 4 GFG 7 XJANVN 2 என்பது 34 எழுத்துக்கள் கொண்ட ஒரு முகவரி ஆகும். இது போன்ற ஒரு முகவரியை அடைய பின்வரும் முறை கடைபிடிக்கப்படுகின்றது. முதலில் ஒரு ஊகிக்கவியலா எண் ராண்டம் நம்பர் ஐ எடுத்துக்கொண்டு அதற்கேற்ற ஒரு பொது திரவி புலிக்கி கண்டுபிடிக்கப்படுகின்றது. இந்த பொது திரவியின் மீது ஷா 256 RIPEMD 160 ஆகிய குறுக்கங்களை ஹாஷ் ஃபங்க்ஷன்ஸ் செலுத்தி இறுதியாக முகவரி பெறப்படுகின்றது. அந்த ஊகிக்கவியலா எண்ணை அவர் தனது தனியர் திரவியாக பிரைவட் கீ கவனத்தோடு வைத்து கொள்ள வேண்டும். அவருக்கு வருகின்ற பணமெல்லாம் அவர் முகவரிக்கே வரும். அந்த பணத்தை உரிமை கொண்டாட வேண்டுமாயின் அந்த தனியர் திரவி தேவைப்படும். தனியர் திரவி தொலைந்துவிட்டால் பணம் அவர் கையை விட்டு போனது போலத்தான் என எண்ணிக்கொள்ள வேண்டும். 28 தனியர் திரவி இல்லாமல் பிட்காயின் வளையம் ஒருவரின் உரிமையை ஏற்று கொள்ளாது. 28 பிட்காயினில் தனியர் திரவியை கொண்டு முகவரியை கணித்தல் மிக எளிது. ஆனால் இந்த முகவரியை வைத்துக்கொண்டு அதன் தனியர் திரவியை கண்டு பிடித்தல் மிக மிக கடினம். 50 ஒரு முறை 2013 இல் ஒருவர் தன் தனியர் திரவியை தொலைத்து விட்டதால் தனக்கு சேர வேண்டிய $7,500 ஐயும் அப்போது $7.50 மில்லியன் இழந்தார். 58 ஏறத்தாழ 20 விழுக்காடு பிட்காயின்கள் சூலை 2018 இல் $20 பில்லியன் இவ்வாறு இழக்கப்பட்டன. 59 60 இது மட்டுமில்லாமல் ஏறத்தாழ 1 மில்லியன் பிட்காயின்கள் சூலை 2018 இல் $7 பில்லியன் களவும் போயின. 61 பிட்காயின் சுரங்கம் அகழ்தல் மைனிங் தொகு. முதலில் சுரங்க அகழ்வுக்கு பயன்படுத்திய கணினி உழைப்பு சான்று செயல்படுத்த பயன்படுத்தப்பட்டது. 62 மேம்படுத்தப்பட்ட சுரங்க அகழ்வுக்கான கணினி. இன்றைய சுரங்க அகழ்வுக்கான கணினி 63 செமி லோக்ப்ளோட் ஆஃப் ரெலட்டிவ் மைனிங் டிஃபிகல்டி. சுரங்கம் அகழ்தல் வேலையை சுரங்கமர்கள் மைனஸ் செய்கின்றனர். சுரங்கமர்கள் பரிமாற்றங்களை சரிபார்த்து உழைப்பு சான்றிதழ் நல்கி பிளாக்செயின் சங்கிலியில் இணைத்து அதை பாதுகாவலான நிலையில் வைக்கின்றனர். கட்டத்தின் நேரம் சராசரியாக 10 நிமிடம் என்று வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் 2016 கட்டங்களைச் சேர்த்தவுடன் உழைப்பு சான்றிதழின் கணக்கின் கடினத்தன்மை மாற்றப்பட்டு கட்டத்தின் நேரம் சராசரியாக 10 நிமிடம் இருக்குமாறு பார்த்து கொள்ளப்படுகின்றது. 50 மார்ச் 1 2014 முதல் மார்ச் 1 2015 வரை புதிய கட்டங்கள் உருவாக்கும்போது சுரங்கமர்கள் பயன்படுத்திய ஒரேமுறை எண்கள் 16.4 குவிண்டில்லியன் இலிருந்து 200.5 குவிண்டில்லியன் க்கு அதிகரித்தது. 64 புது கட்டங்கள் தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டே இருப்பதால் தாக்கு நிரலர்கள் ஹாக்கர்ஸ் பிட்காயினுக்குள் ஊடுருவி ஏதேனும் மாற்ற முயற்சி செய்வது மிக கடினமாக ஆகி வருகின்றது. 48 வழங்கல் சப்ளை தொகு. புழக்கத்தில் இருக்கும் மொத்த பிட்காயின்கள். சுரங்கமர் செய்யும் பணிக்கு 2 வழிகளில் அவருக்கு வருமானம் வருகிறது. 1 புதிய கட்டம் உருவாக்குவதால் அதற்கு கூலியாக புதிதாக உருவாக்கப்பட்ட பிட்காயின் 12.50 9 சூலை 2016 65. மற்றொன்று பரிமாற்றங்கள் செய்யும் போது அதற்கான பரிமாற்ற கட்டணம். 66 பரிமாற்ற கட்டணத்தை கொடுப்பதற்காக பிட்காயின் பரிமாற்றம் நடக்கும் போது ஒவ்வொரு முறையும் காசுதளம் காயின்பேஸ் என்னும் சிறப்பு பரிமாற்றம் ஒன்றும் அத்துடன் சேர்ந்து நடக்கும்.
50 2,10,000 கட்டங்கள் செய்து முடிக்கப்படும். ஒவ்வொரு முறையும், அதாவது 4 ஆண்டுகட்கு ஒரு முறை, புதிய கட்டம் செய்வதற்கான கூலி பாதியாக்கப்படும். அதாவது இப்போதுள்ள 12.50 சதாங் 6.25 சதாங் ஆகி, பிறகு 3.125 சதாங் ஆகி, இவ்வாறு குறைந்து கொண்டே போகும். இறுதியில் கூலி 0 ஆக 2140 ஆண்டில் 21 மில்லியன் பிட்காயின்கள் உருவாக்கப்பட்டுவிடும். அதன் பிறகு சுரங்கமர் கூலி பரிமாற்ற கட்டணத்தில் இருந்து மட்டுமே வரும். 67. இந்த கணக்கெல்லாம் நகமோட்டோ போட்டு வைத்தது. அதாவது அவர்